நம்ம எல்லாருக்குமே கோல்டுனா ரொம்ப பிடிக்கும். வெட்டிங்காக இருந்தாலும், ஃபெஸ்டிவலாக இருந்தாலும், இல்லை ஜஸ்ட் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம கோல்டுன்றதை வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டுன்னே சொல்லலாம். ஆனால் ஒரு ஷோரூமில் போயிட்டு 2,00,000 ரூபா 3,00,000 ரூபா கொடுத்து ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ இஎம்ஐ மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி கோல்டுன்றதை வாங்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் என்னென்னலாம் போனஸ் இருக்குது, நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா கோல்டு சேவிங் ஸ்கீம் அப்படின்றது ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி தான். ஆனால் கேஷ் ரிட்டர்ன் இல்லை, அதுக்கு பதிலாக கோல்டை திரும்ப நம்ம வாங்கிக்கலாம். அந்த கோல்டுமே ஒரு 11 மாதத்துக்கு நம்ம சேர்க்கணும். இப்படி நம்ம 11 மாதம் சேர்க்குறது நம்ம 5,000 ரூபாயும் சேர்க்கலாம், 500 ரூபாயாகவும் சேர்க்கலாம். அந்த 11 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு 12வது மாதம் போய் ஜுவல்லரி ஷாப்பில் போய் நமக்கு பிடிச்ச ஜுவல்லரி நம்ம 11 மாதம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ ஒரு 11 கிராம் தங்கம் சேர்ந்துருக்கு அப்படின்னா 11 கிராமுக்கு நம்ம தங்கன்றதை வாங்கிக்கலாம். இதுதான் கோல்டு சேவிங் ஸ்கீம். இதில் நமக்கு ஒரு போனஸுமே இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய கடையை பொறுத்து அந்த போனஸ்ன்றது மாறுபடும். ஒரு சில கடைகளில் ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்பாங்க, ஒரு சில கடைகளில் ஒரு சில்வர் காயின்றது கொடுப்பாங்க, ஒரு சில கடைகளில் 11 மாதம் இஎம்ஐ அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணுங்கள், 12வது மாதத்துக்கான இஎம்ஐ அமௌண்ட்டை நாங்கள் பே பண்ணி நீங்கள் 12ஆம் மாதத்தோட எண்ணில் நீங்கள் ஒரு கோல்டு ஜுவல்லரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த போனஸ் அப்படின்றது ஒவ்வொரு கடைக்கு மாறுபடும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிக்கஸ்டான பெனிஃபிட் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் டிசிப்ளின். நம்ம மாதம் 20,000 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 ரூபாவில் நமக்கு எப்பயுமே ஒரு மாதம் 2,000 ரூபாயோ 3,000 ரூபாயோ மிச்சமாகுது அப்படின்னா அதை நம்ம இந்த கோல்டு சேவிங் ஸ்கீம் மூலமாக கோல்டாக வாங்கி சேர்க்கறது மூலமாக ஃப்யூச்சரை நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். போனஸ்ன்றது நமக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்டாவோ இல்லை 12வது மாதத்துக்கான அமௌண்ட்டையோ அவங்க பே பண்ணுறதுனால அதனால நமக்கு ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்றது கிடைக்கிது. 3வது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாங்கக்கூடிய நகைக்கு 12%லேருந்து ஒரு சில கடைகளில் 25% வரைக்கும் வேஸ்டேஜ்ன்றது கிடையாது. நீங்கள் ஒரு நகன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வேஸ்டேஜ்னு கட்டுறீங்கல்ல, ஒரு 10%, 12%, 15%ன்னு. நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு 12% அப்படின்றது 12,000 ரூபா ஒரு கோல்டுக்கு நீங்கள் சேதத்துக்கு மட்டும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. இந்த நகை சீட் எடுக்கிறது மூலமாக அந்த வேஸ்டேஜ்ன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ணிட முடியும். அதுக்கடுத்ததாக தங்கத்தை பொறுத்தளவுக்கு அது இன்றைக்கி ஒரு விலை, நாளைக்கு ஒரு விலைன்றது மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 15-20 நாள் முன்னாடி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தங்கத்தோட விலைன்றது 17,000 ரூபாய்க்கு வரைக்கும் போச்சு. ஆனால் இன்றைக்கி 13,500 ரூபாய்க்கு வந்திருக்கு. தங்கத்தோட விலைன்றது ஏறி இறங்குறதுனால நம்ம எப்பயுமே கம்மியான விலையில் தங்கத்தை வாங்கிட முடியாது. ஒரு சில இடங்களில் நம்ம பணத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணி தங்கத்தை நம்ம வரவுன்றது வைப்போம். ஆனால் அடுத்த மாதம் வரும்போது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தங்கத்தோட விலை குறையும் போது அந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராஃபிட்ன்றது கிடைக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு போன மாதம் நீங்கள் இந்த நகை சீட்டை போட்டிருக்கீங்க. அப்போ 17,000 ரூபாய்க்கு விற்ற தங்கம் இன்றைக்கி 13,500 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ உங்களுக்கு ஒரு 3,500 ரூபா வரைக்கும் அந்த ப்ரைஸுன்றது உங்களுக்கு சேவ் ஆகுது. ஸோ இவ்வளோ விஷயம் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் தான் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் அப்ளைன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு, நீங்கள் ஒரு நகை சீட்டுன்றதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 மாதம் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க. 6ஆம் மாதம் உங்களால் அமௌண்ட் கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல போனஸ் அப்படின்றது கட்டாயிரும். ஸோ போனஸ் அப்படின்றது கட்டாயிரும் அப்படின்னா வேஸ்டேஜ்னு நீங்கள் ஒரு 12%, 25% இல்லாமல் எடுக்கலான்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடியாவில் வச்சுருப்பீங்கல்ல, அந்த வேஸ்டேஜ்ன்றது ஆட் ஆகும். அது நீங்கள் ஒவ்வொரு கடைக்கு மாறும். ஒரு சில கடைகள் மொதல் மாதம் ஏதோ ஒரு மாதம் கட்டாமல் விட்டுட்டாங்க அப்படின்றதுனால வேஸ்டேஜை வேணால் இப்போ 25% வச்சுருக்கவங்க நீங்கள் 10% வரைக்கும் வேஸ்டேஜ் கட்ட வேணாம், அதுக்கடுத்து நீங்கள் இருக்கிறது வேஸ்டேஜ் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு சில கடைகளில் வேஸ்டேஜே ஃபுல்லாக கட்டாயிரும். நீங்கள் நார்மலாக ஒரு நகை வாங்குறது எப்படி கடையில் போய் வாங்குறீங்களோ அதே மாதிரி ஃபுல் வேஸ்டேஜ் கொடுத்து எடுக்கிற மாதிரியும் அந்த மாதிரி ஸ்கீம்ன்றது இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட் பே பண்ண ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ உங்களால் என்ன அமௌண்ட் கட்ட முடியுமோ அந்த அமௌண்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரெக்டாக கட்டிக்கிட்டே வரணும். இப்போ என்னோடய மாத சம்பளமே 20,000 ரூபா தான். ஆனால் நான் 5,000 ரூபா மாதம் நான் ஜுவல்லரிக்காக மட்டும் நான் பே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து இந்த முடிவுன்றதை எடுக்கணும். இதில் வேஸ்டேஜ் தான் கிடையாதே தவிர
ஜிஎஸ்டின்றது வந்து உண்டு. கன்ஃபார்மாக நீங்கள் பெரிய கடையில் வாங்கினீங்க அப்படின்னா ஜிஎஸ்டின்றது அவசியம் பே பண்ணியே ஆகணும். அதுவும் 3% ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து கன்ஃபார்மு. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நகை வாங்குறீங்க அப்படின்னா 3000 ரூபா ஜிஎஸ்டின்றது வந்து உண்டு. இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஏற்கனவே நான் சொன்னேன்ல 5 மாதம் அமௌண்ட்டுன்றது பே பண்ணிட்டீங்க. 6வது மாதம் உங்களுக்கு ஏதோ ஒரு பண தேவைன்றது வருது. இப்போ கடையில் போய்ட்டு நீங்கள் எனக்கு நான் 5 மாதம் பணம் கட்டியிருக்கேன், 10,000 கட்டியிருக்கேன், 50,000 சேர்ந்துருச்சு, இப்போ நான் வந்து ஒரு நகை உடனே நான் வந்து ஒரு நகைன்றது எடுக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி அவங்க எடுக்க விட மாட்டாங்க. ஒன்று இல்லை, எனக்கு வந்து அந்த நகைன்றது கூட எடுக்க வேணாம், எனக்கு அவசியம் அந்த பணன்றது வந்து தேவைப்படுது, நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் தர வேணாம், நான் கட்டின பணத்தையே திருப்ப கொடுங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக தர மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த பணம் 11 மாதம் கழித்து 12வது மாதம் நீங்கள் நகை எடுக்கிற வரைக்கும் அந்த பணன்றது அவங்ககிட்ட தான் இருக்கும். நீங்கள் நடுவில் வந்து பணம் கட்டட்டினா கூட சரி, அவங்க அந்த பணத்தை வந்து திரும்ப உங்கள் கையில் வந்து தரமாட்டாங்க. 11 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நீங்கள் நகையாக வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் வந்து நிஜமாவே ஒர்த்துன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இல்லை உங்களுக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் நகை சேர்த்தே ஆகணும். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் வந்து பணத்தை போட்டு நீங்கள் நகைன்றது வாங்காதீங்க. பணத்தை சேமிக்கிறதுக்கு கோல்டு பீஸ் இருக்குது, சாவரின் கோல்டு பாண்ட் இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பண தேவை, எதிர்பாராத பண தேவை வருது அப்படின்னா நகையை வந்து ஈஸியாக ப்ளஷ் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த நகை சேமிப்பு திட்டம்னா என்ன, எதுக்காக நம்ம போடணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு ஓரலாக ஒரு வேகான ஒரு கண்டென்ட் தான். இதுக்கடுத்ததான் நம்ம எந்த கடையில் வாங்கலாம், என்ன ஸ்கீம் போடலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நான் எப்படி ஏமாற்றப்பட்டேன், இப்படி எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேக் பண்ணுறேன். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்லையும் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக வீடியோன்றது மேக் பண்ணுறேன். பை.